எல்லாத்துக்கும் காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களா? சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுதா? எனக்கு பகலுங்க, நான் வேலைக்கு போயிட்டேன். எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா யாருமே டீ சாப்பிட மாட்டாங்க. நம்மளால டீ சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்க. அதனால் எங்கள் வீட்டுக்கு நான் டீ வச்சு குடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒருத்தங்களை இன்றைக்கி புதுசாக சொல்லக்கூடாது வந்திருக்காங்க பார்த்துங்க. அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது பார்த்துங்க. அவங்க வீட்டில் உள்ள குடும்ப நாயத்தை மொத்தத்தையும் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க பார்த்துங்க. நமக்கு ஏற்கனவே இங்கே கால் வலி, வேலைக்கு வேறு வந்திருக்கோம், ஏம்மா பேசாமல் போமா அப்படின்ற மாதிரி மனசு வந்துச்சுங்க. சொல்லலான்னு நான் எதுவும் சொல்ல, சரிம்மா போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பார்த்துங்க. நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு குடும்பம்னு எடுத்திங்கனாவே எந்த குடும்பத்துலேயும் வீட்டுக்கு ஆசைப்படுங்கிற மாதிரி எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை இல்லாத குடும்பத்தையும் நம்ம பார்க்க முடியாது பார்த்துங்க. நம்மளோட ஹஸ்பண்ட் சரியில்லையா, நம்ம அந்த ஆளையே நம்ம தட்டி கேட்கணும் பார்த்துக்குங்க. அப்படி இல்லையா, நம்மளை கட்டி வச்சவங்கக்கிட்ட இப்படி பண்ணுறாங்க, நான் என்ன செய்கிறது ஏது செய்யறதுன்னு அவங்கள கேட்கணும். இதை குடும்ப விஷயத்தை போய் அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆறுதல் கிடைக்கும்பீங்க, ஆறுதல் கிடைக்காதுங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாகும். இதே ஒரு ஆம்பளைங்கள்ட்ட போய் சொன்னால் நல்லவங்களா இருந்தால் அதை நல்ல விதமாக எடுத்துகிட்டு போமா சரிதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்பவும் ஒரு என்ன சொல்கிறாங்க பார்த்துங்க, உன் புருஷன் இவ்வளோ மோசமானவனான்னு என்கிட்ட கேட்டாங்க பார்த்துங்க. அந்த அம்மா வீட்டுக்கார் இவ்வளோ மோசமான. அதை நான் சொன்னேன், அண்ணா அவங்கள பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க மோசமானவங்களா கேட்டவங்களா நம்ம சொல்ல முடியாதுங்கண்ணா, நீங்கள் பேசாமல் போங்க. இதே கொஞ்சம் ஓரளவுக்கு வேறு மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் அவங்கக்கிட்ட நைஸாக பேசி அதை கூட இதை கூடன்னு, இதனால் உங்களுக்கு பிரச்சனை தான் பெருசாகும். அதனால் நான் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குடும்ப நாயத்தை வெளியில் சொல்கிறதே தப்பு தான். அதனால் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காதுங்க, பிரச்சனை தான் கிடைக்கும். நான் என்ன சொன்னால், நம்ம ஹஸ்பண்ட் சரியானவனாக இருந்தால் அவன்கிட்ட சண்டையை பிடிச்சி அது இதுன்னு கேட்கணும். அவன் நமக்கு சரியில்லை, அவங்க கேட்டு பிரோஜனம் இல்லைன்னு உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா நீங்களாக கஷ்டப்பட்டு உழைச்சி உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டியது அதான் இது. நாளைக்கு பிள்ளைங்களை காப்பாற்றினா பிள்ளைங்களை உங்களை காப்பாற்ற மாற்றுங்க. அதுக்காக நீங்கள் வெளியில் போய் சொன்னால் அது உங்களுக்கு பிரச்சனை தான் ஜாஸ்தியாகும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சரியாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.